குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. நேர்களே, மகா பெரிவா நம்ம நடமாடும் தெய்வம், கலியுக தெய்வம். அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா எவ்வளவோ சொல்லலாம். அதில் இன்றைக்கி ஒரு குட்டி அனுபவம். கண்டிப்பாக நம்ம மகா பெரிவாவில் பார்க்குறதுக்கு ஒரு தொண்டர் வரா. வாத்தில் அவங்க வீட்டில் காய்ச்ச இது மாம்பழம் கொண்டு வராங்க. மரத்திலே காய்ச்சி அப்படியே நிறைய ஒரு கூடை நிறைய கொண்டு வராங்க. அப்போ பெரியவாட்ட கொடுக்குறாங்க. பெரியவா ஐயையோ, அது இது சாப்பிட முடியாதே, இது எந்த பழமுமே நான் சாப்பிட முடியாது அப்படிங்கிறா. அப்போ காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்களே, இது வண்டு கடித்த பழம், இது நான் சாப்பிட்டேன்னா அடிம்ஷம் சாப்பிடக்கூடாது, அதனால் எனக்கு வேண்டாம். எல்லா பழத்தையும் கட் பண்ணி பார்க்குறேன், எல்லா பழமும் வண்டு. அதை ஒரு ஜீவனை அழிச்சிட்டு நான் சாப்பிட்றது சன்னியாசிகளுக்கெல்லாம் இது கிடையாது அப்படிங்கிற. அவள் மனமும் நோகக்கூடாதுன்னு கடையில் 1 கிலோ வாங்குறா. அதை ஒரு துண்டை நறுக்கி கொடுன்னு மனசு நோகக்கூடாதுன்னு பெரியவா சொல்கிறான். ஆக இதெல்லாம் வண்டு கடிச்ச பழம், அதனால் வேணான்னு சொல்லிட்டு எல்லாரையும் எடுத்துக்க சொல்கிறா. இந்த வந்த தொண்டர் மனம் நோகக்கூடாதுன்னு 1 கிலோ வாங்கிட்டு வந்தா. திரும்பி போய் வாங்கிட்டு வந்தா. அதுலேருந்து ஒரு துண்டை எடுத்து அவள் கண் முன்னாடியே சாப்பிட்டா. ரொம்ப பெருமையாக இருந்தது, அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. சரின்ட்டு போகும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு, ஒரு 5-6 ஸ்டெப்பு வைக்கிறா. இன்னொரு தொண்டரை பார்க்க போகிறேன், பெரியவாளை நிமிஷத்தை நெல்லும் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறா. அப்போ அந்த தொண்டர் பெரியவாட்ட சொல்கிறா, பக்கத்தாத்து பேரிட்டு எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது, அதனால் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் பெரியவா, போலீஸ்கார்கிட்ட நான் சொல்லலான் இருக்கேன் அப்படி. நீ முடிவு பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்கிறியா, இல்லை ஏதாவது பதில் வேணும்னு என்கிட்ட சொல்கிறியான்னு பெரியவா கேட்டா. அப்போ எப்படி இருக்கும், அவருக்கு தூக்கி வாரி போட்டது. பெரியவாட்ட சந்தேகம் கேட்கணும், பெரியவாட்ட ஏதாவது உத்தரவு கேட்கணும்னா கோரிக்கையாக சொல்லணும். அதை விட்டுட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் பெரியவா, நான் போலீஸ்கார்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கிறப்ப அவருக்கு தூக்கி வாரி போட்டது. அப்போ பெரியவா சொல்கிறாங்க, ஒரு நாள் டைம் கொடு, அப்புறம் அவன் அவனோட இதுவே இதுதான், நீ எதுவுமே பதில் பேசாமல் அவன் எதுவுமே பேச மாட்டான், அவன்கிட்ட எதுக்கு நம்ம வீண் வம்புன்னு அவனே போயிடுவான். அதுக்கப்புறம் அவனே திருந்தி உங்கூட வருவான். இது வாய்ப்பு கண்டிப்பாக அவனுக்கு, நீ அப்படி செஞ்சு பாரு அப்படிங்கிறப்ப அதேபடி அவன் மாறி திருப்பி இப்போ மகா பெரிவா தொண்டராக இருக்கான். ஆகையால் பெரிவா எல்லாருக்கும் தீங்கு செய்யணும்னு சொல்லவே மாட்டா. டைம் கொடுத்துட்டே இருப்பா, திருந்தணுங்கிற ஒரு டைம் கொடுத்துட்டே இருப்பா கண்டிப்பாக பெரியவா. ஆகையால் நேர்களே, நம்ம பெரியவாளை நினச்சி நடமாட எந்த ஒரு காரியமும் கண்டிப்பாக தடையே வராது. கண்டிப்பாக நேர்களே. நமஸ்காரம்.